அம்மா நான் மனசில் நினச்சி 3 தரம் கோவிலை வலம் வரணும். என்னடி அம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. जातवेतसे सुनवामस्व मम राधि यतो नितः दिवेतः துளசி, கலசத்தை பத்திரமா புடிமா, ஆடாம பாத்துக்கோ. ஆமா ஆமா, ஓ 2 கையாலையும் கலசத்தை நல்லா புடிச்சுக்கோ. கலசம் கீழே விழுந்துட்டா தெய்வ குத்தமாயிடும், பாத்துக்கோ. பாத்துமா. அம்மா நீங்க வாங்கம்மா, நீங்க. சிவகாமி, கலசத்தை ஒருத்தர் தான் தூக்கணும். அவளை தனியா விடு, அவளுக்கு ஒண்ணு ஆகாது. யார் வேண்டுதல் இருக்காங்களோ அவங்க தான் தூக்கணும், மத்தவங்க தொடக்கூடாது. துளசி, என்னாச்சுமா? முகம்லாம் எரிச்சலா இருக்குமா, என்னால தாங்கவே முடியல. மஞ்சளும் சந்தனமும் பூசி இருக்கும் இல்லையா, அதனால லேசா எரிச்சலா இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்குமா. ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சனப்பரிஷததிக்ஷாமத்யேவோ அதிதுரிதாத்யக்னிஹ. ஏமா, என்னம்மா துளசி, ஏமா நின்னுட்ட? என்னால முடியலப்பா, கலசத்தை கீழே போட்டுடுவேணும்னு எனக்கு பயமா இருக்கு. அம்மா ஏதாவது பண்ணுமா ப்ளீஸ். என்னாச்சு சிவகாமி? அண்ணே, முகத்துல எரிச்சல் அதிகமா இருக்குன்னு சொல்றா. சிவகாமி, என்ன காரியம் பண்ற? அப்படிலாம் தொடைக்க கூடாது. ஆமா ஆமா, தெய்வ குத்தமாயிடும்.
துளசி கொஞ்சம் பொறுத்துக்குமா. என்னால தாங்க முடியலப்பா. சாமி, துளசி முகத்துல எரிச்சலா இருக்குன்னு சொல்றா. நான் வேணா கலசத்தை வாங்கிக்கிட்டு கொஞ்சம் தொடச்சு விடலாமா? அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா. முழுசா 3 சுத்து வர்ற வரைக்கும் கலசத்தை இறக்கக்கூடாது. முகத்துல இருக்கிற சந்தன மஞ்சளையும் துடைக்க கூடாது. சாமி, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாளே. ஏமா, அம்மனுக்கு வேண்டிண்டு உடம்பு முழுக்க அழகு குத்துறா. அதை விடவா இது பெரிய கஷ்டம்? கொஞ்சம் பொறுத்துக்க சொல்லுங்கம்மா. ஆமா துளசி, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தன்னு சொல்லுவாங்க. கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டாதான் அம்மனோட அருள் கிடைக்கும். துளசி, எத்தனை கஷ்டம் வந்தாலும் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு இத குறைவில்லாம நிறைவேத்திருமா. அதுக்கான சக்தியை கொடுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே நடுமா. பைரவி, அம்மனுக்கு எல்லாரும் தண்ணி ஊத்துறாங்க, நீ வந்து ஊத்தலாமே. என்னங்க பேசுறீங்க? கலசத்தை தலையில வச்சுக்கிட்டா அவ உங்களுக்கு அம்மனா? அவ கால நான் போய் கழுவணுமா? இப்ப நம்ம அவளை சாமியா தான் பார்க்கணும். உங்களுக்கு வேணும்னா அவ சாமியா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவ எப்பவுமே சாதாரண மனுஷிதான். அவ மனுஷியாவே இருக்கட்டும், அத கடவுளுக்கு பண்ற சேவையா நினைச்சு பண்ணலாமே. என்னால முடியாதுங்க. அவ யாரு, நான் யாரு? என்ன போய் போங்க. அங்கிள், நீங்க ஊத்துங்க. குடுமா. ஏங்க கொடுங்க அது. எவ்வளவு பெரிய ஆபீசர் நீங்க! ஒரு போலீஸ் கமிஷனரா இருந்துகிட்டு இப்படி குனிஞ்சு தண்ணி ஊத்த போறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இது உங்க பதவிக்கு அவமானம். அந்த பதவியை கொடுத்ததே இந்த கடவுள் தான். நான் பண்றது அதுக்கான சேவை. அந்த கடவுள் பதவியோட அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கொடுத்திருக்கு. அதை காப்பாத்திக்க பாருங்க. கடவுளுக்கு முன்னால அகங்காரத்தை விடு, பக்தியோட இருக்கணும், அதுதான் முக்கியம். நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க. மாமா. துளசி, என்னாச்சுமா? இல்ல மாமா, என்னால முடியல. நீங்க நினைச்ச மாதிரி இந்த வேண்டுதல என்னால முழுசா முடிக்க முடியுமான்னு தெரியல மாமா. இத பாரு துளசி, எப்ப நீ விரதம் இருந்து கலசம் எடுக்க ஆரம்பிச்சியோ அப்பவே நீ அம்மனோட ரூபம்மா. உனக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அம்மனோட பாதமே சரணாகதின்னு அடுத்த அடியை எடுத்து வைமா. மத்தது அந்த அம்மன் பார்த்துப்பாமா. நட துளசி.
துளசி அம்மா நான் கேட்டு அவளுக்கு தண்ணி ஊத்த மாட்டேன்னு சொன்னல, இப்ப அந்த அம்மனே அவளுக்கு நான் இருக்கேன்னு காட்டிட்டேன். ஆஹா, இதெல்லாம் அந்த அம்மனோட திருவிளையாடல். இந்த பொண்ணோட கஷ்டத்தை போக்குறதுக்கு மழையே வர வச்சுட்டா பாருங்கோ. அம்மா துளசி, உன்னோட கஷ்டம் எல்லாம் விலகி போயிடுத்து. அம்மனோட அருள் உனக்கு பூர்ணமா இருக்கு. இனிமே எந்த தடையும் வராதுமா. நீ வேண்டுதலை நிறைவேற்றுமா. துளசி, இப்ப எப்படிமா இருக்கு? எனக்கு சரியா போச்சுமா. அண்ணே, என்னாச்சுண்ணே? ஏன் கண் கலங்குறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, துளசிக்கு வேதனை கொடுத்துட்டோமோன்னு கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. அண்ணே, இவளோட கஷ்டத்தை அந்த அம்மனை சரி பண்ணிட்டானே. உங்க மனசுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும்னே. வருத்தப்படாதீங்கண்ணே. இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. கலச பூஜை பாதிலே தடைப்பட்டுருமோன்னு ரொம்ப பயந்தங்க. ஆனா அந்த அம்மன் புண்ணியத்துல எந்த குறையும் இல்லாம நல்லபடியா முடிஞ்சதுங்க. உண்மைதான் சிவகாமி, மாமாவோட வேண்டுதல் வீண் போகல. ஆமா ஆமா, அவரோட வேண்டுதல் வீண் போகல. உங்களுக்கும் அதுல சந்தோஷம் இருக்கும். ஆனா என்னால அப்படி முடியல. அந்த பூஜையில ஏண்டா கலந்துக்கிட்டோன்னு இருக்கு. ஏமா அப்படி சொல்ற? பின்ன என்னப்பா, அம்மனை வேண்டிக்கிட்டு எல்லாருமே கலச பூஜைக்கு அங்க தண்ணி ஊத்துனாங்க. எல்லாரும் எனக்காகவா பண்ணாங்க? சாமிக்காக தானே பண்ணாங்க. இந்த வீணா போன பைரவிக்கு என்ன வந்துச்சா? மாமா சொல்லியும் கேட்காம அப்படியெல்லாம் பண்ண முடியாதுன்னு திமிரா பேசுறாங்க. அவங்களுக்கு சாமி மேல அப்படி என்னப்பா கோவம்? உன் அத்தையோட கோவம் சாமி மேல இல்லம்மா, மனுஷங்க மேல. ஏன் மேலன்னு சொல்லுங்க. தலை மேல கலசத்தை வச்சுக்கிட்டா இவ அம்மன் ஆயிடுவாளா? இவ கால நான் கழுவணுமான்னு எப்படி எல்லாம் பேசினாங்க. மாமா தான் பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. நம்ம விஸ்வா அவனை கூட பண்ண விடாம தடுத்துட்டாங்களேப்பா. அவங்க ஏன்பா இவ்ளோ கேவலமா நடந்துக்கிறாங்க? என்னமா பண்றது, கோயிலுக்கு வந்தாலும் அவங்க குணம் மட்டும் மாறவே மாட்டேங்குது. ஏங்க, சும்மா என் அண்ணியே குறை சொல்லாதீங்க. அவங்க என்ன எல்லார்கிட்டயுமா அப்படி நடந்துக்கிறாங்க? அதானே, என்னடா இன்னும் காணுமேன்னு பார்த்தேன். இப்ப கூட உன் அண்ணிய நீ விட்டு கொடுக்க மாட்டியே. எப்பவுமே மாட்டேன்டி. என் மனசுல அவங்க அப்படி இருக்காங்க. ஓ, அவங்க மேல நீ ஏண்டி குறைப்பட்டுக்கிற? உனக்கு அவங்க தண்ணி ஊத்தட்டி என்ன? அதான்
அந்த அம்மனா பார்த்து மழை பெய்ய வச்சுட்டாங்கல்ல, இன்னும் என்னடி வேணும்? நல்ல வேலை. அந்த மழைக்கு காரணமே என் அண்ணிதான். அவங்க தான் எனக்கு ஆத்தா மகமாயின்னு சொல்லாம போனியே. பைரவி அத்தை கோயில்ல நடந்துக்கிட்டத பாக்கும்போது அப்ப என் முகத்துல ஒரு எரிச்சல் வந்துச்சே, அதை விட எரிச்சலா இருந்துச்சு. நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சமா. ஏன் சிவகாமி, துளசிக்கு எதனால அப்படியாச்சு? என்னன்னு தெரியலங்க. முகத்துல பூசின மஞ்சள் சந்தனத்துலதான் ஏதாவது கலப்படம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை விடுமா, அதை விட பெரிய கலப்படம் உன் அண்ணிதான். இப்ப என்னடி செய்யணுங்கிற? அவங்களோட நான் போய் சண்டை போடணுமா? போட்டா என்ன தப்பு? நான் ஒரு பாக்ஸர், தெரியும்ல. எனக்கு வாய் சண்டையும் தெரியும், கை சண்டையும் தெரியும். அம்மா தாயே, நீ ரொம்ப வீரமான பொண்ணுதான். ஆனா இப்படி எல்லாம் பண்ணா எனக்கும் உன் மாமாவுக்கும் இருக்கிற அண்ணன் தங்கச்சி உறவு ஒரே இடியா கெட்டு போயிடும். அது உனக்கு பரவாயில்லையா? துளசி, உன்னோட மாமா நமக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காருமா. அந்த நன்றியை மறந்துட்டா நம்ம மனுஷனே இல்லைன்னு ஆயிருமா. அப்பா, மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. ஆனா இந்த பைரவி மட்டும் நம்ம மேல ஏன்பா இவ்ளோ கோவப்படுறாங்க? அது நீ சின்ன பொண்ணா இருக்கும்போது நான் பண்ண தப்பு. என்ன தப்பு பண்ண? உனக்கு சொன்னா புரியாது. நேரம் வரும்போது நானே சொல்றேன். இல்ல மாமா, என்னால முடியல. நீங்க நினைச்ச மாதிரி இந்த வேண்டுதல என்னால முழுசா முடிக்க முடியுமான்னு தெரியல மாமா. இத பாரு துளசி, எப்ப நீ விரதம் இருந்து கலசம் எடுக்க ஆரம்பிச்சியோ அப்பவே நீ அம்மனோட ரூபம்மா. உனக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அம்மனோட பாதமே சரணாகதின்னு அடுத்த அடியை எடுத்து வைமா.